குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவு, ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது. சனியினுடைய நகர்வு மார்ச் மாதம் நடக்குது, சனி பயிற்சி அப்படிங்கிறது. அது அஷ்டமச்சனியாக மாறுது. ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகுவும் இணைவு. இந்த சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கிறாருங்க. உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் குருவும் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுது. அப்போ அந்த சுக்கிரன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் பலம்தான், குருவும் பலம்தான். ஓகே, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ரொம்ப முக்கியமான நிகழ்வு. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2-11க்கு அதிபதி, எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம் 6ஆம் இடமான மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அந்த புதன் ஆகப்பட்ட கிரகம் பயிற்சி ஆகுது. குடும்பாதிபதி 7ல் இருக்கிறது நல்ல விஷயமா சார்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் தேதி பயிற்சி ஆனார்னா 27ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 27ஆம் தேதி எகன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது மீன ராசிக்குள்ளே புதன் போகும்போது அங்கே நீச்சம் ஆகுது. நீச்சம் அப்படிங்கிறது பங்க ராஜயோகமாக மாறுது. நீச்ச பங்க ராஜயோகமாக புதன் மாறுது. அது மார்ச் மாதம் தான் அதனோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த கண்டகச்சனியினுடைய பாதிப்பு சுத்தமாக நீங்குது, ரொம்ப ரொம்ப பியூராக மாறுது. ஓகே, பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான கிரகம் சிம்ம ராசிக்கு, அந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அது. இப்போ சூரியனுடைய நகர்வும் குருவினுடைய வக்ர நிவர்த்தியும் செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியும். குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. அப்போது இந்த கேது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வரைக்கும் குடும்பத்தில் யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க, யாரெல்லாம் காசுக்காக பழகிறாங்க, யார் உண்மை யார் பொய், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், நம்மக்கிட்ட காசு இருந்தால் எப்படி, காசு இல்லைன்னா எப்படி, ஒவ்வொரு உறவுகளும் நம்ம குடும்பமாக நினச்ச உறவுகள் எல்லாமே நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தில் பழகிறாங்க அப்படிங்கிற எல்லா விதமான நோக்கத்தோடும் குடும்ப விஷயங்களை அணுகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துருப்பாரு. அப்போது உங்களுடைய குடும்பம் இந்த காலகட்டம் சுருங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. குடும்பம் சுருங்குது அப்படின்னு கேட்டால், குடும்ப உறுப்பினர்களாக நீங்கள் நினச்சி வச்சுருந்த நபர்கள், நான்லாம் அப்படி இல்லைப்பா, எனக்கு என்னோடது தான் முக்கியம், எனக்கு என்னோட தான் பேசு, உன்னையெல்லாம் ஒரு இதாக தான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்படையான தன்மையோடவே நடந்துக்குவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கவும் செய்வீங்க. அப்போது யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தரலையோ, யாரெல்லாம் நீங்கள் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் விட்டு விலகி தனித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பம் சுருங்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ அது நல்ல விஷயமா சார்னா உறுதியாக நல்ல விஷயம். ஏன்னா உண்மையான உறவுகள் யார் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் சிம்ம புரிஞ்சுக்கும். அதே போல் இந்த 2ஆம் அதிபதி முதல் 10 நாட்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போது குடும்பம் சுருங்கினாலும் வெளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்துக்குள்ளே தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரியான பேச்சுவார்த்தைகளோ நடவடிக்கைகளோ, உறவுகள் எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம், அதை அவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் எங்கள் கூட சண்டை கட்டிட்டாங்க, ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம என்ன சொல்ல வர்றாங்கிறத கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மை இல்லாத நபர்கள் தான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு உறவுகளாக இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ஆத்மாத்மாக பழகிட்டு இருந்திருக்கோம். என்ன நினச்சாவே எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய கடந்து வந்திருப்பீங்க. இப்போவும் அதே ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது.
அந்த புதனுடைய நகர்வு அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுது இல்லைங்களா. இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும். இப்படி கூட இதை சொல்லலாம், உங்களுடைய குடும்ப உறவுகள் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ அந்த ஆதரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு கிடைக்காது. குடும்ப உறவுகள் எல்லாமே வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம தனியாக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த காலகட்டம் கொடுத்துரும். அந்த தனிமையை குடும்ப உறவுகள் உங்களுக்கு தருவாங்க. அதை பற்றி ஒன்றுமே கவலைப்பட மாட்டீங்க. என்னென்னா, சரி நீங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணுறீங்களா, என்னோட சப்போர்ட் அங்கே தான்ப்பா, என் ஓட்டும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளும் போய் சரண்டர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அது எப்போ என்ன ஏதுங்கிறத பார்த்துருவோம். குடும்ப அமைப்புகளில் குடும்பம் சுருங்கினாலும் உண்மையான உறவுகளை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு. உண்மையான உறவுகள் உங்களை சுற்றி இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிறது சொல்லுது. கணவன் மனைவி உறவு இதனால் ஏதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. மனைவி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு அப்பப்போ, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்க்கணும் இல்லையா. இப்போ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. என்ன அப்பப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அசதி, ஒரு வேலையை வேகமாக உருப்படியாக செய்ய முடியாத ஒரு சூழல். நீங்கள் சொல்கிற வேலையை உருப்படியாக செய்ய முடியாது, மேனேஜர் சொல்கிற வேலையை செய்ய முடியாது, மற்ற நண்பர்கள் சொல்கிற வேலையை செய்ய முடியாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சுன்னு வைங்களேன், பக்காவாக டைம் ப்ரொசீஜர் படி நம்ம கொடுக்குற இந்த வேலை இவ்வளோ தான் செய்ய முடியும், இவ்வளோ நேரத்தில் செய்ய முடியும்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. அவங்களுக்குன்னு உண்டான வேலைகளை, மற்ற வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்குது. ஸோ அதனாலேயே நான் என்னைக்கு சொன்னால் நாளைக்கு முடிச்சு தரேன், என்னப்பா அது காலையில் காஃபி கூட சொன்னால் நைட்டு 8 மணிக்கு தான் காஃபி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் வாழ்க்கை துணை மத்தியில். ஸோ அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கும். கண்டகச்சனியினுடைய பாதிப்புகளும் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது குடும்ப, அதாவது கணவன் மனைவி உறவில். ஸோ இதையெல்லாம் சரி கட்டும் விதமாக தான் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா. நீங்களும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே சரிப்பா நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளும் அவங்க கூட போய் ஜாயிண்ட் அடிச்சிருவோம். அப்போது அப்படி ஜாயிண்ட் அடிக்கும்போது பிரச்சனைகள் இல்லாமல் ஒன்று மணி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யுது. அந்த விஷயம் சரண்டர் ஆகிறதுக்கு உண்டான வழியை கிரகங்களே காட்டி கொடுக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிடிவாதமாக இருந்திருப்போம், என்ன சண்டை வந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொந்தரவுகளெல்லாம், அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் போய் சரண்டர் ஆகிறதுக்குன்னா நேரம் வந்தாச்சு, சரண்டர் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்தனும், ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஆச்சா. ரெண்டாவது, பொருளாதார அமைப்புகளில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா, ஆல்ரெடி 2ஆம் இடத்துல கேது. எப்படி குடும்பம் சொல்லுங்கச்சோ அதே போல் கையில் இருக்கக்கூடிய காசு பணம் கையிருப்பு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அதை ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்குண்டான வழிகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டா, ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்குண்டான வழிகளும் ஒரு அமைப்புகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. ஸோ அப்போது நல்ல வருமானத்தை உண்டாக்குறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கிறத தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் தற்போதைக்கு பற்றாக்குறை இருக்குது பொருளாதாரத்தில் அப்படிங்கிறத சொல்லுது. 2 கூடிய ஒரு 7ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் வாழ்க்கை துணையின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலமாக கொஞ்சம் வருமானம் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. வாங்குறதெல்லாம் செலவாகிட்டே இருக்குது, கையில் இருக்கிறதும் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத தாண்டி வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போகுதுப்பா, கையில் இருக்கிற காசு கொஞ்சமாக மிச்சம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே சிம்ம வந்துடுது பொருளாதார சார்ந்த விஷயங்கள். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலமாக ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை தான் சொல்லுது. மாற்று மருத்துவம்னா வாக்கிங் போகிறது, நல்ல உணவுகளை சாப்பிட்றது, அது கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுக்காமல் இருக்கிறது, ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு விருப்பப்படுறது, கடத்தீனியில் கம்மி பண்ணுறது, பேக்கரி ஐட்டங்களை கம்மி பண்ணுறது, ஹோட்டல் சாப்பாடை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் தான் முதல்ல ஹெல்த்தியான அது மாற்று மருத்துவம்னு சொல்கிறது. இதுதான் முதல்ல. சரிங்களா. அப்போ இந்த விஷயங்களை நம்ம சரி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது, உடல் இருக்கக்கூடிய உபாதைகளுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த வேலைகளை செய்வீங்க. அதனால் ஒன்றும் கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மாத இறுதியில். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இது
நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறதுனால எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லும். நம்ம சாப்பிட்றது உடம்பு ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். ஸோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். குழந்தைகளும் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் பாஸ் மார்க் வாங்குறாங்க, ஓரளவுக்கு ஏவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது விஷயங்களுக்கு நல்லா படிக்கக்கூட குழந்தை கூட கொஞ்சம் மந்தத்தன்மையோடு செயல்படுது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். அதே போல் தொழில் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறதுனால வேலையாகட்டும் தொழிலாகட்டும் தொழில் அமைப்புகள் எந்த தொந்தரவுகளும் இல்லை. வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் கண்டிப்பாக எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதிரியோட கண்ட்ரோல் நம்ம இருக்கிற மாதிரியே ஏதாவது மனசுக்குள்ள சிந்தனைகள் இருந்தால் அந்த சிந்தனையை தூக்கி வெளியே போட்டுருங்க. அந்த சிந்தனையை தூக்கி வெளியே போடுற மாதிரியான சம்பவங்களும் நிறைய நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. மன தைரியம் அதிகரிக்கும், எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். உங்களுடைய செல்வாக்கால், உங்களுடைய அதிகாரத்தால், உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்கள் பக்கம் மாறுவதற்கு உறுதியாக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 11 இருக்காருங்க. உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய தகுதி நிலை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தகுதி, இதையெல்லாம் மையமாக வச்சு உங்களுடைய காரியங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி லாபகமாக செய்து காட்டிக்க முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழில் வேலை வாய்ப்புகள் பாசிட்டிவாக இருக்குது. கணவன் மனைவி உறவுலாம் கொஞ்சம் நீங்கள் போய் சரண்டர் ஆகினாலும் அங்கேயும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால, குரு ராகு கூட இணைகிறதுனால பெரிய முதலீடுகளை இந்த மாதம் செய்ய வேண்டாம். காசு பண விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ அது பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வரணும். 2 நெய் தீபம் போடுங்க. பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக உங்களுக்கு மாறும். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.